ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்கள், புதுசாக வர்ற எல்லா கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மள்ட்ட என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே மாதிரியான ப்ரைஸில் இருக்க என்னென்ன கார்ஸ் இருக்குது, அதே மாதிரி எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான் தீபாவளி வரைக்கும்னு சொல்லியிருப்போம். ஸோ எல்லாருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். ஸோ வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட்டில் பீட் 2014 மாடல் டீசல் வேரியண்ட் வண்டி. வண்டியோட பாடி லைன் பாருங்கள். ஸோ நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்திங்கன்னா பாடி லைன்லாம் காமிக்கிறது இல்லை. பாருங்கள், எது குறுக்கீரலோ டென்ட்டோ பெருசாக இல்லை. இன்டீரியர் பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா பீட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஸோ இது 2014 மாடலோட. ஸோ பார்த்தாச்சு. இதோட ப்ரைஸ் 1,49,000. ஸோ நீங்கள் அடுத்து பார்க்குறதும் அதே தான். ஸோ இது டீசல் வண்டி. இதோட அவுட்லுக் இன்டீரியர் காமிச்சிட்றேன். ஒரிஜினல் பெயிண்ட்டு, ரீபெயிண்ட் எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த வண்டி பாருங்கள், பாடி லைன் பாருங்கள், ஒரு 80-90% இருக்குது. பெரிய அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங். இந்த வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், அந்த வண்டியும் பார்த்திங்கன்னா இந்த 2014 அந்த வண்டி அப்படி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 11 டீசல் வண்டி தான். ஏசியில் நல்ல ஃபுல் கூலிங் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,49,000. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி. 2010 பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். உங்களுக்கு இதில் சீட் கவர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காங்க. மற்றபடி அந்த 2 வண்டியும் பார்த்திங்கன்னா லெதர் சீட் பிளாக் கலரில் இருந்தது. ஸோ எல்லாமே இன்டீரியர் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டி. இதோட ப்ரைஸும் 1,49,000. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சொனாட்டா. ஸோ 2007 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு. ஸோ டீசல் வண்டி. இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம், அவுட்லுக்கும் பார்த்துடலாம். நிறைய வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் அவுட்லுக் காமிச்சிருக்க மாட்டோம். இந்த சைடில் பேக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டென்ட் ஒன்று இருக்குது. ஸோ நல்ல ஒரு லென்த்தியான வண்டிங்க இது. இப்போ இந்த வண்டியோட நான் இன்டீரியர் காமிச்சிட்றேன். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங். ஏசி ஃபுல்லாக சில்னஸ் இருக்குது. இந்த டேஷ்போர்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ஸின் இதாக இருக்குன்றதுனால ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் பாருங்கள். ஸோ 1,49,000 கார் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு வேறு. சீட் கவர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பாருங்கள் இதில். ஸோ நல்ல ஒரு லக்ஸுரி வண்டிங்க இது. இந்த வண்டியோட காஸ்ட்டு அதே 1,49,000. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி இதுவும் 1,49,000 வருது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் நம்ம நிறைய வீடியோஸில் காமிச்சதில்லை. 2008 மாடலு, பெட்ரோலு, பேப்பர்ஸ் 3 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். சீட் கவர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வண்டி 1,49,000 நல்ல ஒர்த்தான வண்டிங்க. பவர் ஸ்டேரிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஹார்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வண்டியோட பேக் சைடு. வண்டி என்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இருக்கிற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா ஸ்டேரிங் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி 1,49,000 இந்த வண்டி பாருங்கள் நல்லா ஒரு அருமையான ப்ரைஸு. ஏன்னா மார்க்கெட்டில் இந்த வண்டி I10 நல்ல ரேட் போகிற வண்டி. அடுத்த வண்டி பாருங்கள். இந்த 2 வண்டியுமே பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி, ஆம்னி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,29,000 வருது. 2009 மாடல், 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. இதோட இன்டீரியர் பார்த்துடலாம். அவுட்லுக் பாருங்கள். ஸோ பாடியில் அடிக்கடியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, நல்லாயிருக்கு. இந்த கேஸோட ஹெட்டு மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்டீரியர் பாருங்கள். ஸோ ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க, ஆனால் இன்டீரியர் நல்லா இருக்கும் பாருங்கள். சீட் கவர்ஸ் பாருங்கள். ஆம்னியில் லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி இருக்கிறதே பெரிய விஷயம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,29,000. ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,29,000 வருது. ஹோண்டா சிட்டி 2005 மாடல், டால்ஃபின் டைப்லேயே பார்த்திங்கன்னா நல்ல பேசிக் டைப் வண்டி. இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். ஸோ பெயிண்டிங் கொஞ்சம் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அடியும் டென்ட்டும் பெருசாக இல்லை, எல்லாம் ரீஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நீட்டாக இருக்குது. ஸோ இன்டீரியர் காமிச்சிட்றேன். இன்டீரியர் பாருங்கள். ஹோண்டா சிட்டி நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டிங்க இது. பேக்கில் ஒரு பவுச் இருக்குது, பேக் சீட்டு. இது ஃப்ரண்ட்டு. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருந்ததை கழட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,29,000 வருது. ஸோ நம்ம இப்போ பார்த்த வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸில் இருக்க வண்டிங்க. ஸோ அடுத்து என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம பார்த்துட்ருக்க வண்டி பாருங்கள், மாருதி வேக்னர் 2006 மாடல். ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஏசி எல்லாமே இருக்குது. ஸோ வண்டியோட அவுட்லுக் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. டயரில் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேக் சைடு பார்த்துட்ருக்கோம். வண்டியில் ஆடியோ டென்ட்டோலாம் எதுவும் இல்லைங்க. இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் நல்லா ஏசியெல்லாம் ஃபுல் ஒர்க்கிங் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பேக்கில். ஸோ இது ஃப்ரண்டேஜு, ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர்ஸ் பாருங்கள் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காங்க. 1,39,000 வருதுங்க. ஸோ வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு, பியூர் பெட்ரோல் வண்டிங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெனால்டில் குவிட். ஸோ இந்த வண்டி 2016 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. 2 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாங்க, சொந்த வீடு இருந்துச்சுன்னா. ஒரே ஓனர் வண்டிங்க. ஸோ வண்டியோட அவுட்லுக் காமிச்சாரேன். நல்ல மைலேஜ் கிங்குங்க இந்த வண்டி. ஸோ இது பேக் சைடு. ஸோ வண்டியில் பாருங்கள், ஒரு ஆடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை, இருந்தால் காமிச்சிடும். அந்த பேக் சைடில் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன டென்ட் இருக்குங்க. ஸோ 2016 சிங்கிள் ஓனர் வண்டி, பெட்ரோலு. வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். சீட் கவர்ஸ் பாருங்கள், ஒரு கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்பில்ட்டாகவே ஒன்று இருக்குது. ஸோ வண்டி நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற வண்டி, மாடல் அதிகமாக இருக்குது, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. 2,49,000 வருதுங்க. 2016 சிங்கிள் ஓனர் வண்டி. 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபியஸ்டா டீசல் வண்டி, 2006, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட அவுட்லுக் பார்த்துடலாம். பாடி லைன் பாருங்கள், பாடி லைன் தெளிவாக இருக்குங்க. ஸோ வண்டியில் ஒரு பெரிய ஆடியோ டென்ட்டோ இல்லை. இந்த வண்டியோட இன்டீரியர் காமிச்சாரேன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,09,000 கொடுத்துடலாம். டீசல் வண்டி, 2006 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடுது. உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க, ஆனால் யூஸ் பண்ணால் டெம்பரேச்சர் ஏறும். மற்றபடி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நீங்கள் ஏசி போடாமல் வண்டி நீங்கள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் நீங்கள் வாடகை தைரியமாக போயிட்டே இருக்கலாம். நான் இருக்கிறத சொல்லிடுறேன். இல்லைன்னா ஏசி லைனை நான் பிடுங்கி விட்டுருக்கலாம். ஆனால் நல்ல சில்னஸ் ஏசி இருக்குது. அதனால தான் நான் வந்து இருக்கிறத கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்றதுனால தான் 1,09,000 இந்த வண்டி கொடுத்துர்லாங்க. மாருதி ஜென் 2001 மாடல், எஃப்சி 27 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஓட்டி பழகிறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி. இந்த வண்டியோட அவுட்லுக் ஃபஸ்ட் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பாடி லைன்லாம் நல்லா தான் இருக்குது. ஓட்டி பழகிறதுக்கு ஒரு லோ பட்ஜெட் வண்டிங்க. நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டா கூட நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். ஏசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கம்ப்ரஸர் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, ஏர் மட்டும் வருது. சீட் கவர் இது ஒரிஜினாலிட்டி, நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸே ரொம்ப கம்மி தான், வெறும் 59,000 வருதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹுண்டாயில் i10. ஸோ 2008 மாடல், ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் காமிச்சிடறேன். டயர்லாம் புது கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட பாடி லைன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது பேக் சைடு. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு எல்பிஜி அண்ட் பெட்ரோல் வந்துடுது. ஸோ எல்பிஜி யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் கியர் ப்ளஸ் 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஆட்டோமேட்டிக் கியர் பாருங்கள். ஸோ ஆடியோ சிஸ்டம் இருக்குது, நார்மல். சீட் கவர்ஸ் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. சீட் கவர் வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் கியர், கேஸ் அண்ட் பெட்ரோல். 1,65,000 வருதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த சேனலை மொதல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வண்டியை நம்ம விட்டுட்டோம். ஸோ அதனால் இதுக்கும் காமிச்சிக்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகேந்திராவில் KUV 100. இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். வண்டியில் ஒரு கீரலோ அடியோ எதுவுமே இல்லை, நல்லா நீட்னஸாக இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட்டு. ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா மைனராக ஒரே ஒரு இடத்துல ஒரு கீரல் இருக்குங்க. ஸோ அது பெரிய விஷயமே இல்லை. இந்த வண்டியோட ரூஃப் பாருங்கள், நல்லா ஹைட் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இன்டீரியர் பாருங்கள். ஸோ ஏசி, ஆடியோ சிஸ்டம்,
பவர் ஸ்டீரிங், முன்னுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சீட் ஒன்று இருக்குது, பேபி சீட்டு. வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா நம்ம ஹேண்ட் இது வச்சுக்கலாம். பேக் சீட்டுங்க. இதில் 3 பேர் உட்காரலாம். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்கார்ற மாதிரி. 2016 மாடல், 2,99,000 வருது. 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ப்ரொவைட்டில். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்க வண்டிங்க. நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம்.